அன்பார்ந்த ஈமானி உறவுகளை, நாங்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஃபித்னாக்களும் சோதனைகளும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு காலப்பகுதியில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மரணம் எங்களை வந்தடையும் என்று தெரியாத ஒரு போலியான ஒரு உலகத்தில் தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் காண்கிறோம், இன்றைக்கு இந்த நிமிடத்தில் எங்களோடு ஒன்றாக இருக்கிற மனிதன் ஒரு சில நிமிடங்களில் மரணம் அடைகிற செய்தியை எல்லாம் நாங்கள் எங்களுடைய காதுகளினூடாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் திடீர் மரணங்கள் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை எல்லாம் மனிதர்களாக படைத்திருக்கிறான். என்ன நோக்கம்? அவனை வணங்க வேண்டும், அவனை அடிபணிய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு எங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக படைத்திருக்கிறான். அப்படி படைத்து விட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குறுகிய காலத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த அடியான் இந்த உலகத்தில் வாழுகிற போது இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அப்படி என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நிச்சயமாக எங்களுடைய மரணம் எங்களை வந்தடையும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மரணம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. வேறு விடயங்களில் முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் இந்த மரணம் என்கிற விடயத்தில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்நிய மதத்தவர்களாக இருந்தாலும் ஏகோபித்து உடன்பட்டிருக்கிற ஒரு விடயம் எது கொண்டு கேட்டால் இந்த மரணம். இப்படியான இந்த மரணம் எங்களை வந்தடைவதற்கு முன்பு நாங்கள் எங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த மலக்குல் மவுத் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு முன்பு, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய உயிரை அந்த மலக்குல் மவுத் கொண்டு செல்வதற்கு முன்பு எங்களுடைய அந்த கடைசி நேரம் எவ்வாறு அமைய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் எந்த வார்த்தையோடு நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி சொல்லுகிற போது சூரா ஜும்ஆவிலே சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும். நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறான், இந்த சமூகத்துக்கு சொல்லும்படி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டோடு இருக்கிறீர்களோ, எந்த மரணம் உங்களை பீடிக்காது என்று சொல்லி நீங்கள் விரண்டோடு இருக்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்தே தீரும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நபியை அழைத்து சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லோரும் மரணிக்க வேண்டும், யாரும் இந்த மரணத்திலிருந்து விதிவிலக்காக முடியாது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, நாங்கள் எல்லாம் தங்களுடைய தாயின் கருவறையில் இருக்குகிற போது, சிசுவாக இருக்குகிற போது அல்லாஹு தஆலா அந்த தாயினுடைய கருவறைக்கு ஒரு மலக்கை அனுப்பி 4 விடயங்களை ஏவுகிறான். ஒன்று என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதாக இருந்தால் அவன் ஆணாக பிறக்க வேண்டுமா அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்கிற விடயத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அந்த மலக்கை அனுப்பி அந்த சிசுவுக்கு ஏவுகிறான். அதனால் நாங்கள் இன்று ஆண்களாக பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் எல்லாம் தாயின் கருவறையில் இருக்குகிற போது நாங்கள் ஆணாக பிறக்க வேண்டும் என்று ஏவியதனால் இப்போது நாங்கள் ஆண்களாக இருக்கிறோம். எங்களுடைய மனைவிமார்கள் பெண்களாக படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போது பெண்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய விதி. இரண்டாவது, இந்த உலகத்தில் அந்த மனிதன் பிறந்து விட்டால் அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இப்போது நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பு இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து விட்டார். தங்களுடைய தாயின் கருவறையில் இருக்குகிற போது எழுதிவிட்டான். நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் எங்களுக்கு சேர்த்து கொண்டாலும் அது அல்லாஹ்வுடைய எழுத்து. நாங்கள் அவன் எழுதியிருக்கிறதுக்கு மேலால் எதை நாங்கள் சம்பாதிக்க முடியாது. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், நாங்கள் நல்லவர்களாக படைக்கப்பட வேண்டுமா அல்லது கெட்டவர்களாக இந்த உலகத்துக்கு படைக்கப்பட வேண்டுமா என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்குகிற போது எழுதிவிட்டான். இந்த உலகத்துக்கு நாங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு விட்டால் நல்லவர்களாக வாழ வேண்டுமா அல்லது கெட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் இபாதத்துக்களை செய்தாலும், என்னதான் அல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கென்று நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை செலுத்தினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்குகிற போது எவ்வாறு மரணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்பே எழுதிவிட்டான். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டும் நான் மரணிக்குகிற போது நல்ல மனிதனாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அதே மாதிரி தான் 4வது விடயமாக அந்த மலக்கை அனுப்பி அல்லாஹ் தஆலா ஏவுகிற விடயம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் உயிர் வாழ வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், சில பிள்ளைகள் பிறந்த உடனே மரணிக்குகிறது, சிலர்கள் 5 வயதில் மரணிக்குகிறார்கள், சிலர்கள் 10 வயதில் மரணிக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எங்களுடைய மரணம் எங்களை வந்தடைவதற்கு முன்பு, அல்லாஹ்வுடைய அந்த விதி எங்களுக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை சந்திக்குகிற போது நல்ல மனிதர்களாக நாங்கள் சந்திக்க வேண்டும். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களிடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில்
பிறந்தா என்பதை பற்றி ஒருபோதும் விசாரிக்க மாட்டான். மாறாக எதை விசாரிக்க இருக்கிறான்? எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த வார்த்தையோடு மரணித்தா என்பதை பற்றித்தான் நாளை மறுமையில் எங்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரிடத்திலும் விசாரிக்க இருக்கிறான். அன்பார்ந்த ஈமான் உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு முஸ்லிமான ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து பிறந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் இஸ்லாமியர்களாக இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் அந்நிய மதத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அந்நிய மதத்தில் இருந்ததனால் அந்த பிள்ளை பிறக்குகிற போது என்ன செய்கிறது? ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்குகிற போது இஸ்லாமியர்களாக பிறக்குகிறார்கள். பிறந்தவுடன் தன் தாய் தந்தையுடைய மதத்துக்கு செல்லுகிறார்கள். காரணம், அந்த தாயும் தந்தையும் இருக்குகிற மதத்திற்கு தான் அந்த பிள்ளை சேரப்போகிறது. ஆனால் வல்ல ரப்பு எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு எழுதியிருக்கிறான். அது எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மரணம் நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டது. இந்த மரணத்துக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைமையில் மரணிக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நிலைமைகளை பற்றி சொல்லுகிறான். ஒரு மனிதன் மரணிப்பதாக இருந்தால் ஒன்று நல்லவனாக மரணிப்பான் அல்லது கெட்டவனாக மரணிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். என்ன செய்தி என்று கேட்டால், புகாரி என்கிற கிரந்தத்தில் 3617வது செய்தியாக இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது ஒரு மனிதனுடைய நிலைமையை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு நஸரானிய கொள்கையைச் சேர்ந்த ஒரு மனிதன், அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நஸரானிய கொள்கையில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மதம் மாறுகிறார். மதம் மாறியது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஆல இம்ரான் என்கிற அத்தியாயங்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து ஓதுகிறார். ஓதியது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கக்கூடிய ஒவ்வொரு வகையினையும் தன்னுடைய கரங்களினால் எழுதக்கூடிய ஒரு மனிதராக அந்த இடத்தில் மாறுகிறார். யார் அந்த மனிதர்? நசரானிய கொள்கையிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மதம் மாறிய ஒரு மனிதர். ஆனால் சில நாட்கள் கழிந்ததும் எந்த நசரானிய கொள்கையில் இருந்தாரோ அதே நசரானிய கொள்கைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து மதம் மாறுகிறார். மதம் மாறி சொல்லுகிறார், முஹம்மது எதையும் புதிதாக சொல்வது கிடையாது, அவருக்கு எதுவும் புதிதாக இறங்குவது கிடையாது, நாங்கள் சொல்லுகிறதைத்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்குகிறது என்று மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இட்டுக்கட்டை அந்த நசரானிய கொள்கையில் சென்று இட்டுக்கட்டுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சஹாபாக்கள் மீது. அப்படி இருக்கிற போது அதே நிலைமையில் என்ன செய்கிறார்? அந்த மனிதர் மரணிக்குகிறார். மரணித்தவுடன் அந்த நசரானிய கொள்கை மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டுமோ அதே மாதிரி அடக்கம் செய்கிறார்கள். அப்போது அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்து மறுநாள் போய் பார்க்குகிறார்கள். அந்த மனிதனுடைய உடம்பை அந்த மண் என்ன செய்கிறது? வெளியேற்றுகிறது. அப்போது சொல்லுகிறார்கள், அந்த நசரானிய கொள்கையை சேர்ந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த செயற்பாட்டை யாராலும் செய்திருக்க முடியாது, முஹம்மதுடைய தோழர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த செயற்பாட்டை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை விட கொஞ்சம் ஆழமாக தோண்டி அவரை புதைக்குகிறார். காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து மீண்டும் நசரானிய கொள்கைக்கு வந்ததற்காக வேண்டி இவ்வாறு செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அதை விட கொஞ்சம் ஆழமாக தோண்டி அந்த மனிதரை புதைக்குகிறார். புதைத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். மறுதினம் போய் பார்க்குகிறார்கள். மீண்டும் என்ன செய்கிறது? அந்த மண் அவருடைய உடம்பை பொறுக்க முடியாமல் வெளியேற்றுகிறது. வெளியேற்றவுடன் சொல்லுகிறார்கள், இந்த செயற்பாட்டை யாரும் செய்திருக்க முடியாது, முஹம்மதுடைய தோழர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தோண்டிய குழியை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுகிறார்கள். தோண்டி புதைக்குகிறார்கள். புதைத்து விட்டு வீட்டுக்கு வந்து மறுதினம் போய் பார்க்குகிறார்கள். அப்போதும் என்ன செய்யவில்லை, அந்த மண் அவருடைய உடம்பை பொறுக்க முடியாமல் வெளியிலே துப்பி விடுகிறது. மீண்டும் என்ன செய்கிறார்கள் கேட்டால், மிக ஆழமாக, யாருமே தோண்ட முடியாத அளவுக்கு மிக ஆழமாக அந்த குழியை தோண்டி அந்த மனிதரை புதைக்குகிறார்கள். புதைத்து விட்டு வீட்டுக்கு சென்று மறுநாள் வந்து பார்க்கிறார்கள். அப்போது என்ன செய்திருக்கிறது? அந்த மனிதனுடைய உடம்பை அந்த மண் பொறுக்க முடியாமல் வெளியிலே துப்பி விடுகிறது. அப்போது சொல்லுகிறார்கள், இந்த வேலையினை யாரும் செய்திருக்க முடியாது, மனிதர்களாக இருக்கிறவர்கள் யாருமே செய்ய முடியாது, ஏதோ ஒரு பெரிய சக்தி தானே செய்திருக்க வேண்டும், இந்த செயற்பாட்டை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரை என்ன செய்கிறார்கள்? அடக்கம் செய்கிறார். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிற விடயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய வஹீயினை கையினால் எழுதிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதியதுக்கு ஒரு சொந்தக்காரர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் சூரத்துல் பக்கராவை ஓதுகிறாரோ அவருடைய வீட்டுக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட ஒரு சூறாவை ஓதியதுக்கு ஒரு சொந்தக்காரர். யார் ஒருவர் சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதுகிறாரோ அந்த இரு சூறாக்களும் நாளை மறுமையில் வந்து அவருக்காக வேண்டி ஷிஃபாஅத் செய்ய மாட்டார்கள், பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூறாக்களை ஓதியதுக்கு ஒரு சொந்தக்காரர். ஆனால் மரணிக்குகிற போது அவருடைய நிலைமை கெட்ட நிலைமையாக மாறுகிறது என்று கேட்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும், எங்களுடைய நிலைமை எவ்வாறு அமையப் போகிறது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த ஒரு மனிதர். ஆனால் கடைசியில் அவருடைய நிலைமை
இவ்வாறாக ஆகியிருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும் எங்களுடைய நிலைமையை பற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையிலே சொல்லுகிற போது சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனமாக சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று கூறினார்கள். யார் இவர்கள்? நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, சும்மஸ்தகாமு, பின் அதிலே நிலைத்திருந்தார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ஒரு நல்ல மனிதன் இறுதி தருவாயில் இருக்கிற போது மலாயிகாமார்கள் இறங்கி வருவார்கள். வந்து அல்லா தகாஃபு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம். வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட இந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த மலாயிகமார்கள் ஒரு நல்ல மனிதனை பார்த்து அந்த சக்கராத்துடைய நிலைமையிலே வைத்து சொல்வார்கள். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு மனிதன் மரணிப்பதாக இருந்தால் ஒன்று இரண்டு நிலைமைகள் அல்லாஹ் தஆலா காட்டுவான். ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய இறுதி தருவாயில் அந்த மலாயிகமார்கள் வந்து முதலாவதாக என்ன செய்வார்கள்? நரகத்தை காட்டுவார்கள். ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்ன செய்வார்கள்? முதலாவதாக வந்து நரகத்தை காட்டுவார்கள். காட்டியவுடன் அந்த நல்ல மனிதன் அந்த இடத்திலே கத்த ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் சரியாக பின்பற்றி வாழ்ந்தேன், ஆனால் என்னுடைய நிலைமை நரகமாக ஆகிவிட்டது என்று அந்த இடத்தில் என்ன செய்வான்? அந்த மனிதன் கதற ஆரம்பிப்பான். அப்போது மலாய்க்கமார்கள் சொல்வார்கள், நீ செல்லக்கூடிய இடம் இந்த நரகமாகத்தான் இருந்தது, ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சரியாக பின்பற்றி வாழ்ந்தாய், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல்களை சரியாக எடுத்து வாழ்ந்தாய். அதனால் இரண்டாவதாக அந்த மலாய்க்கமார்கள் காட்டுவார்கள், அந்த நல்ல மனிதனுக்கு சொர்க்கத்தை காட்டுவார்கள். சொர்க்கத்தை காட்டின அந்த நேரம் என்ன செய்வார்கள்? அந்த நல்ல மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது கூட்டத்தினர் யார் என்று கேட்டால் கெட்ட மனிதர்களுடைய நிலைமை. அது எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், அவருடைய மரண தருவாயில் முதலாவது அந்த மலாய்க்கமார்கள் என்ன செய்வார்கள்? அந்த கெட்ட மனிதனிடத்தில் சொர்க்கத்தை காட்டுவார்கள். சொர்க்கத்தை காட்டியவுடன் அந்த மனிதன் சந்தோஷப்பட ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வேண்டி எந்த கடமைகளையும் நிறைவேற்றவில்லை, ஆனால் என்னுடைய நிலைமை இவ்வாறாக ஆகிவிட்டது என்று அந்த நேரத்தில் என்ன செய்வான்? அந்த மனிதன் சந்தோஷப்படுவான். இருந்தாலும் அந்த மலாய்க்கமார்கள் சொல்லுவார்கள், அந்த மனிதனிடத்தில் சொல்லுவார்கள், மனிதா, நீ செல்லக்கூடிய இடம் இந்த சொர்க்கமாகத்தான் இருந்தது, ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழுகிற போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ அடிபணியாமல் அவர்களை மறுத்து வாழ்ந்ததனால் இரண்டாவதாக அந்த கெட்ட மனிதனுக்கு அந்த மலாய்க்கமார்கள் நரகத்தை காட்டுவார். காட்டிய அதே சந்தர்ப்பம் அந்த மனிதனுடைய உயிர் அப்படியே கைப்பற்றி அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த இடத்தில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்குகிற போது எங்களுக்கு முதலாவது சொர்க்கம் காட்டப்பட வேண்டும் அல்லது நரகம் காட்டப்பட வேண்டும். முதலாவது சொர்க்கம் காட்டப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது கெட்ட மனிதனுடைய நிலைமை. முதலாவது நரகம் காட்டப்பட்டால் அது ஒரு நல்ல மனிதனுடைய நிலைமை. நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அந்த சக்கராத்துடைய வேதனையில் முதலாவது நரகத்தை காட்டி இரண்டாவது சொர்க்கத்தை காட்டிவிட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நாங்கள் பாவத்தோடு உலகத்தை விட்டும் பிரிவுமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பாவத்துக்காக வேண்டி பாவ முயற்சியை பெறுவதற்கு முன்பே எங்களுடைய மரணம் எங்களை வருமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிலைமை நாளை மறுமையில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, ஒவ்வொரு பேருரையிலும் நாங்கள் செவியேற்கக்கூடிய ஒரு குர்ஆனிய வசனம். என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து அழைக்குகிற செய்தி. அல்லாஹுவை நீங்கள் எந்த வகையில் பயப்பட வேண்டுமோ அந்த வகையில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மரணிக்குகிற போது முஸ்லிம்களாக வேண்டி மரணித்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் என்ன செய்கிறான்? இறக்கப்படுகிறான். என்னுடைய அடியான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, என்னுடைய அடியான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதில் அந்த ரப்பு ஆசையாக இருக்கிறான். ஆனால் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு அந்த மறுமையை மறந்து அந்த கபருடைய வாழ்வை மறந்து இந்த உலகம்தான் நிம்மதியானது சுவண்டியானது என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே சுவண்டியோடு அதே இன்பத்தோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் மரணிப்போமாக இருந்தால் எங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறார்கள். இவருடைய நிலைமை எப்படி என்று கேட்டால், ஆரம்பத்தில் கெட்டவராக இருந்து, அதாவது இன்னும் ஒரு மதத்திலே இருந்து மரணிக்குகிற போது இஸ்லாமியராக மரணிக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு யூத சிறுவன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து பணிவிடை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் வளமையாக வந்து கொண்டிருந்த சிறுவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பார்க்குகிறார்கள், காணவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு வந்து பணிவிடை செய்து அந்த சிறுவனை காணவில்லை என்று விசாரிக்குகிறார்கள். விசாரித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுகிறார்கள், அந்த சிறுவன்
சக்கராத்துடைய நிலைமையில் இறுதி நிலைமையில் இருக்குகிறான் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். அந்த சிறுவனை சுகம் விசாரிப்பதற்காக சென்று பார்க்கிறார்கள். அந்த சிறுவன் சக்கராத்துடைய நிலைமையிலே இருக்குகிறான். தன் தகப்பனும் பக்கத்தில் இருக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ திருக்கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்தவுடன் அந்த சிறுவன் பக்கத்தில் இருந்த அந்த தகப்பனை பார்க்கிறார். பார்த்தவுடன் அந்த தகப்பனும் அந்த சிறுவனிடத்தில் சொல்லுகிறார், மகனே, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லிவிடு. யார் அந்த சிறுவன்? அல்லாஹ்வுக்கென்றோ அல்லாஹ்வுடைய தூதருக்கென்றோ எந்த கடமைகளை நிறைவேற்றியவன் கிடையாது. யூத சிறுவனாக வாழ்ந்த ஒரு மனிதன். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த கலிமாவை என்ன செய்கிறான்? அந்த சக்கராத்துடைய நிலைமையிலே சொல்லுகிறான். சொல்லி அதே நிமிடம் அந்த சிறுவனுடைய உயிர் அப்படியே கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து சொல்லுகிறார்கள், அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகிற விடயம் என்ன? நாங்கள் யாரையும் பார்த்து சொல்லிவிடக் கூடாது. அவர் 5 நேரம் தொழுகிறார். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய சக்காத்துகளை உரிய முறைப்படி கொடுக்குகிறார். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜிகளை உரிய முறைப்படி செய்கிறார். எப்படியும் இவர் நல்லவராகத்தான் மரணிப்பார் என்று நாங்கள் யாரும் சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதன் தொழாமல் இருக்குகிறான், ஹஜ் செய்யாமல் இருக்குகிறான் என்று பார்த்துவிட்டு அவரை பார்த்து நாங்கள் கெட்டவனாக அவன் மரணிப்பான் என்று சொல்ல முடியாது. அந்த ஆட்சியும் அந்த அதிகாரமும் இருப்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம். அந்த அதிகாரம் எங்களிடத்தில் கிடையாது. அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, அப்படி என்று இருந்தால் இந்த சிறுவன் இந்த நிலைமையில் இன்னும் ஒரு மதத்திலே இருந்து கடைசி தருவாயில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு மரணிக்குகிறான் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதெல்லாம் நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்குகிற போது அந்த மக்கள் எவ்வாறு இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த விடயங்கள் தான் எங்கள் மீது இருக்குகிறது. இப்படி இருக்குகிற இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முடியுமானவரை அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விடயத்தை செய்யும்படி சொல்லுகிறான் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் முடியுமானவரை முழுதாக என்ன செய்ய வேண்டும்? எடுத்து நடக்க வேண்டும். ஒரு விடயத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முற்று முழுதாக அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் தொடர்கள். அப்படி என்றால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலத்தில் இருந்த நபிமார்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களில் முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்குகிற போது முஸ்லிம்களாக வேண்டி மரணித்து விடக் கூடாது என்றுதான் என்ன செய்தார்கள். அன்றைய காலத்தில் இருந்த நபிமார்கள் எல்லாம் அந்த நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு அல்லாஹ் அருள் புரிந்த பெற்றோர்களை தவிர எத்தனையோ பெற்றோர்கள் இந்த மரணத்தை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இந்த மரண தருவாயை பற்றி எத்தனையோ பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்த பெற்றோர்களை தவிர மற்ற எல்லா பெற்றோர்களும் இந்த உலகத்தில் வாழுகிற போது மாத்திரம் நல்லா இருந்தால் போதும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளையிடத்தில் போய் கேட்டால் குர்ஆனை ஓத சொன்னால் ஓத தெரியாது. ஒரு துஆவை கேட்டால் அந்த பிள்ளைக்கு மனனம் கிடையாது. காரணம், இந்த உலக மோகம், இந்த உலக ஆசை, இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் போதும் என்கின்ற ஒரு மனோநிலையோடு தான் இன்று அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு சுவண்டியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டோம் என்றால் நாளை மறுமையில் கபூரிலே எங்களை தனிமையிலே வைக்க இருக்கிறார்கள். எங்களோடு வந்து யாருமே இருக்க போவது கிடையாது. நாங்கள் என்னென்ன நிலைமைகள் செய்தோமோ அந்த நிலைமைகள் மாத்திரம் தான் என்ன செய்ய போகிறது? எங்களோடு அந்த கபூரிலே வந்து இருக்க போகிறது. அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளையை நாங்கள் வளர்க்குகிற போது நல்ல பிள்ளைகளாக வளர்க்கவில்லை என்றால், நாங்கள் மரணித்து விட்டோம் என்றால் எங்களை கபூரிலே வைத்து விட்டு வந்து விடுவார்கள். எங்களோடு 3 விடயங்கள் இருக்க போகிறது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆளாக்கி வளர்த்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை தான் என்ன செய்ய போகிறது? எங்களுக்கு அந்த கபூரிலே வந்து எங்களுக்கு அடைக்கலம் தரப்போகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த உலக கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தக்கூடாது என்பதல்ல. இந்த உலக கல்வியை விட மார்க்க கல்விக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் பிள்ளைகள் எங்களை கபூரிலே வைத்து விட்டு வந்து விட்டார்களாக இருந்தால் அந்த பிள்ளை தன் தகப்பனை நினைத்து தன் தாயை நினைத்து, யா அல்லாஹ், என்னுடைய தகப்பன் மரணித்து விட்டார், என்னுடைய தாய் மரணித்து விட்டால் என்னுடைய தாயினுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதற்கு அப்போது அந்த பிள்ளைக்கு தெரியும். இந்த மார்க்க கல்வியினை நாங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளைக்கு எவ்வாறு பிரார்த்திக்க முடியும்? இன்றைக்கு மிக இக்கட்டான நிலைமையிலும் கூட தன் தகப்பன் மரணித்து விட்டால், தன் தாய் மரணித்து விட்டால் அந்த தாயினுடைய தந்தையினுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக மகனை அழைக்குகிற போது மகன் ஏழாண்டு சொல்லுகிறான். காரணம், மகனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, ஜனாசாவில் ஓதக்கூடிய துஆ தெரியாது. அதனால் மகன் பின்வாங்குகிறான். மௌலவியை வந்து அழைத்து தொழுவிக்கும்படி சொல்லுகிறான். இந்த நிலைமையெல்லாம் யார் உருவாக்கியது? எங்களுடைய தாயும் தந்தையும் தான் உருவாக்கி, இவர் யாரும் கிடையாது. அந்த சிறிய வயதிலே நாங்கள் ஒவ்வொரு விடயமாக சொல்லிக் கொடுத்திருந்தால் நாங்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளை எவ்வாறு செய்திருக்கும்? அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இப்படியான இந்த நிலைமையில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும்.
வேண்டும். நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்குகிற போதுதான் நிச்சயமாக எங்களுக்கு அவன் நாங்கள் மரணித்ததுக்கு பின்னாலும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவேதான் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த மரணம் எங்களை வருவதற்கு முன்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை நாங்கள் அந்த மரணத்துக்காக வேண்டி ஆயத்தப்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மரணித்ததுக்கு பின்னாலும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அம்ர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யார் அந்த நபித்தோழர்? அம்ர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலே வந்து இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்ற அதே சமயம் அந்த உஹது போரிலே வந்து கிட்டு என்ன செய்கிறார்? அவர் குறைஷி காவிர்களோடு யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்து அதே அந்த யுத்தத்தில் என்ன செய்கிறார்? அந்த நபி தோழர் மரணம் அடைகிறார். மரணம் அடைந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லம் யஸ்ஜுத் லில்லாஹி சஜத். இந்த அம்ர் இப்னு சாபித் என்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கென்று ஒரு சுஜூதை செய்தவர் கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஒரு தொழுகையை கூட நிறைவேற்றியவர் கிடையாது இந்த அம்ர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் மரணிக்குகிற போது என்ன செய்கிறார்? உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டு அந்த நிலைமையில் மரணம் அடைகிறார். அல்லாஹ்விடத்தில் சொர்க்கவாதியாக மாறுகிறார். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். மரணம் எப்படி நிலைமையில் வரலாம்? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், ஒரு சுஜூது நிலைமையில், ஒரு நல்ல மக்கள் செய்கிற நிலைமையில் என்னுடைய மரணத்தை எனக்கு தர வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். நாங்கள் இந்த பிரார்த்தனை மூலமாகத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை நாங்கள் அடையலாமே ஒழிய வேறு ஏதாவது எங்களுக்கு வெற்றியை கொண்டு வர முடியாது. எனவேதான் இந்த உலகம் நிரந்தரமான உலகம் கிடையாது. என்ற ஒரு நாள் நாங்கள் எல்லாம் மரணிக்க இருக்கிறோம். இந்த உலகமும் அழிய இருக்கிறது. அப்படியான மரணம் எங்களுக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதராக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் பார்த்த விடயம், ஒரு மனிதன் மரணிக்குகிற போது நல்லவர்களாக மரணிக்க வேண்டுமா அல்லது கெட்டவர்களாக மரணிக்க வேண்டுமா என்கிற விடயத்தை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று செய்தியை, அவர்களுடைய காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். சஹீஹுல் புகாரி 3481வது செய்தியாக இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, கான ரஜுலுன் யுஸ்ரஃபு அலா நஃப்ஸ், ஒரு மனிதர் இருந்தார், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துக்கு முன்பு இருந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஃபலம்மா ஹதரஹுல் மௌத், அவருடைய மரணம் அவரை வந்தடைந்த போது, கால லி பனீஹி, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொன்னார், இதா அனமுத், நான் மரணித்தால் ஃபஅஹ்ரிகூனி ثم தஹனூனி ثم ذروني في الريح, அந்த பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார், என்னுடைய மரணம் எனக்கு வந்தடைந்து விட்டால் நான் மரணித்ததுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உடம்பை எடுத்து துண்டு துண்டாக முதலாவது வெட்ட வேண்டும். தந்தை பிள்ளைகளுக்கு செஞ்ச வசியத்தை பாருங்கள். நான் மரணித்து விட்டால் என்னுடைய அந்த உடம்பை எடுத்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? துண்டு துண்டாக வெட்ட வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அதிலே வரக்கூடிய அந்த துண்டுகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பிலை விட்டு தீயாக்க வேண்டும், அதாவது சாம்பலாக்க வேண்டும். அந்த சாம்பல்களை எல்லாம் எடுத்து பலமாக வீசுகிற காற்றிலே தூவ விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் சொல்லுகிறார், ஃபவல்லாஹி லஇன் கதர அலைய ரப்பி, என் மீது என்னுடைய ரப்பு சக்தி பெற்றிருந்தால் லயுஅذிபன்னி அஸாபன் மா அஸபு அஹத, இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் வழங்கிடாத ஒரு வேதனையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், எனக்கு வழங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? அந்த மனிதர் மரணிக்குகிறார். மரணித்தவுடன் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது? தன்னை தகப்பன் சொன்னதை போன்று அவருடைய உடம்பை எடுத்து துண்டு துண்டாக ஆக்கி நெருப்பிலே போட்டு அந்த நெருப்பிலே வரக்கூடிய சாம்பலை எல்லாம் அந்த பலமாக வீசுகிற காற்றிலே தூவ விடுகிறார்கள். விட்டதுக்கு பின்னால் அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹு தஆலா என்னுடைய அந்த உடம்பை மீட்டெடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தால் என்ன செய்யட்டும், சக்தி பெற்று எனக்கு யாருக்கும் வழங்காத தண்டனை எனக்கு வழங்கட்டும் சொன்னாரு. அதே மாதிரி என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு கட்டளையிடுகிறான், இந்த சாம்பல்களை எல்லாம் நீ என் முன்னே மனிதனாக நிறுத்தாட்டப்பட வேண்டும். எந்த வார்த்தையை சொன்னானோ அந்த மனிதனை என் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று அந்த அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு கட்டளை இடுகிறான். கட்டளை விட்டதும் அந்த பூமி என்ன செய்கிறது? அந்த சாம்பல்களை எல்லாம் ஒரு மனிதனாக கொண்டு வந்து அல்லாஹுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறான். எந்த மனிதன்? தன் பிள்ளைகளை அழைத்து என்னை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பிலே விட்டு அதில் வரக்கூடிய சாம்பல்களை எல்லாம் களமாக வீசுகிற காட்டிலே தூவ விடுங்கள் சொன்ன அந்த மனிதனை அல்லாஹு தஆலாவிடத்தில் என்ன செய்கிறது? அந்த பூமி கொண்டு வருகிறது. ஒரு மனிதனாக நிப்பாட்டப்படுகிறான். நிப்பாட்டப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதத்தில் கேட்கிறான், உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஏன் நீ மரணித்ததற்கு பின்னால் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று உன்னுடைய பிள்ளையிடத்தில் சொன்னா என்று கேட்கிறான். கேட்டவுடன் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், நான் உலகத்தில் வாழுகிற போது உனக்கென்று எந்த கடமைகள்
கட்டளைகளையும் நான் நிறைவேற்றியவன் கிடையாது, உன்னை நான் முழுமையாக வணங்கியவன் கிடையாது. ஆனால் மரணிக்குகிற போது உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தது, என்னுடைய உள்ளத்தை அச்சுறுத்தி கொண்டே இருந்தது. இவ்வாறு நான் பாவியாக மரணிக்க போகிறேனே என்கின்ற ஒரு பயம் என்னுடைய உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. அதன் காரணமாகத்தான் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து நான் சொன்னேன், என்னுடைய உடம்பினை இவ்வாறு செய்து என்னை இவ்வாறு விட வேண்டும் என்று சொன்னேன். யா அல்லாஹ், வேறு எதற்காக வேண்டி நான் சொல்லவில்லை. அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு மன்னிப்பை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அல்லாஹ் காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழுகிற போது அவன் உலகத்தில் வாழுகிற காலம் அல்லாஹுக்கு பயப்படாமல் வாழ்ந்தாலும் மரணிக்குகிற போது அல்லாஹ்வுடைய அந்த பயம் உள்ளத்தை உறுத்தியதன் காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று கேட்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இறுதி முடிவை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்த ஈமானியவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு பிரார்த்தனை தான். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், எல்லா காரியங்களிலும் என்னுடைய இறுதி நிலைமையை அழகாக்கி விடு. வஹிஸ்ஸி துன்யா வ அஸாபுல் கப்ர். இந்த உலக இழிவுகளிலிருந்தும் அந்த கபருடைய வேதனைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வஹிஸ்ஸி துன்யா வ அஸாபில் ஆகிர். எங்களுக்கு அரபு தெரியாவிட்டாலும் தமிழிலாவது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலக இழிவிலிருந்தும் பாதுகாத்து எங்களுடைய இறுதி எல்லா காரியங்களிலும் எங்களுடைய இறுதி நிலைமையை நல்லதாக்கி விடு என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை முதலாவது தட்டக்கூடிய ஒரு மனிதர். ஆனாலும் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட எல்லா வணக்கங்களையும் உரிய முறைப்படி சரியாக செய்து காட்டிய ஒரு மனிதர் அந்த மனிதர். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், மரணிக்குகிற போது ஒரு நல்ல மனிதனாக மரணிக்க வைத்து விடு என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தித்தார்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அந்த ஈமானியவர்களே, இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நாளை மறுமையில் அவனால் தயார் செய்து வைத்திருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.